இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்குமா. 4 இயர்ஸா வச்சிருக்கீங்களா? வேலைக்கு போய் யூஸ் பண்ணாதானமா தீர்றதுக்கு, சும்மா வீட்டில் இருந்தால் எப்படி தீரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் போட்டுருவேன், அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரைமர் போட்டுருவேன். க்ரைலான், இதுவும் சேம் க்ரைலான், மூடி எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறதுக்கு. இப்போ நான் வில்லியாக தானே வரேன், ஸோ கலர் கலராக இருந்தால் தான் ஒத்துக்குறாங்க. அதுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஐ ஷேடோஸோ இல்லை ஐலைனர்ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கேர் பண்ணுவேன். பட் நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன, நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் நான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன். இந்த வருஷமாவது நான் யோகா போகணும். யோகாங்கிறது ரொம்ப அமைதியான விஷயம். அதாவது இந்த வருஷமாவது யோகா போகணும் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. நான் சின்ன வயசுலேருந்து வெயிலே விளையாண்டு பழக்கப்பட்டவன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேர்ள், ஒரு அத்லெட்டிக் கேர்ள், ஒரு ஸ்டேட் பிளேயருங்கும் போது வெயிலே தான் கதின்னு இருப்பேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரே ஒரு டீ மட்டும் நல்லா இஞ்சி மிளகு புதினா போட்டு கம்பல்சரி ஒரு ஸ்ட்ராங்கே தண்ணியே கலக்காமல் ஒரு டீ நிச்சயமாக குடிப்பேன். நீ நம்ப மாட்டேன், 1 மாசத்துல ரொம்ப டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. பயங்கரமா பயந்துட்டேன். ஐயோ நம்ம விக்கு நாளைக்கு வைக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்றது. எங்க நிலைமைகளை நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? இங்க என்னது விக்கு? ஒரு வாட்டி ஏன் முடிய 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஒரு 2வது வாட்டியும் ஒரு 700 ரூபாய் அந்த மாதிரி விட்டுட்டேன். இப்போ அதை வச்சு ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். முடி கொட்டதே மருந்துக்குதா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். எல்லா பர்ஃப்யூம்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பாட்டிலாக கொண்டு போய் எடைக்கு போட்டு அதில் கூட ஒரு 100 ரூபா வாங்கிடுவேன். யூ ஒன் திங், பால் கவர் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்து போட்டு நான் 20 ரூபா வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து போட்டு நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கேன். இந்த தேவையில்லாத அட்டை பொட்டி இருக்கு இல்லையா, அந்த அட்டை பொட்டியெல்லாம் மடித்து வச்சும் காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எதையுமே நான் டயட் ரொட்டீன் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் டயட்டே இருந்ததே இல்லைம்மா. என்ன எனக்கு பிடிக்குதோ அதை நான் சாப்பிட்ருவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு சைடில் அந்த ரைட்டர் தான் எழுதுறதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். அன்யூஷுவலாக இருக்கு. இதோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஹாய் ஜீவிதா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டாமா. சூப்பர் மேம். எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. லைக் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க டே ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, சீரியலாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்க யூஸ் பண்றது என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அப்படியே நாங்க போய் வாங்கி. நம்ம இவ்வளோ மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயத்தை இவ்வளோ ஓப்பனா சொல்றவ, போய் இப்படியா ஒரு விஷயத்தையா நான் மறைப்பேன்? தோ 29 தட் இஸ் மை சீக்ரெட். பெருசா இருக்கு, நம்ம கண்டென்ட் நிறைய கிடைக்கும். ஆமாமா, நிறைய கிடைக்கும். ஓப்பனாவே காட்டணுமா எல்லாமே? ஆமா காட்டணும். இதுக்குள்ள ஒரு பவுச், இதுதான் என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், மேடம் மேக்கப் போட்டாலும் சாரீ கட்டினாலும் நீங்கள் பயங்கர மெச்சூர்டாக ஆகிடுறீங்க. வித்தவுட் மேக்கப் நீங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப எங்கா தெரியுறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் மேக்கப் போடாதீங்க மேடம். என் வீட்டில் வைக்கிற மீன்காரங்க அம்மா வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு, ஏன்னா டைரெக்டாக என்ன பார்க்குறாங்க இல்லையா, கொண்டையோடையும் தலையில் வச்சுருக்கிற எண்ணெயோடையும் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ வந்து ஆச்சரியப்பட்டுட்டு போவாங்க. அவங்களா நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கீங்கல்ல. ஏன்னா மேக்கப் வந்து எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் நான் வந்து காட்டுறேன். இதுதான் வந்து என்னோட சீக்ரெட்ஸ். நான் பெருசாக அப்படி இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி லைஃப்லேயே வந்து ஒரு 4 இயர்ஸாக ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஒரு 8,000க்கு ப்ராடக்ட்ஸ் ஆசாசியாக வாங்கி, அப்போ நான் ஸ்கூட்டி, அதே ஸ்கூட்டி தான் 9 வருஷமாக ஒரே ஸ்கூட்டியே தான் வச்சுருக்கேன். அது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுனால. ஸோ அந்த ஸ்கூட்டியில் வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு ஓட்டிட்டு இப்படி ஜம்ப், அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்படி ஜம்ப் ஆகும்போது மேக்கப் எகிரி கூச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக நான் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் போகலை. எனக்கு மேக்கப் அவ்வளோவா தெரியாது, செட் ஆகலை. பட் இறைவன் வந்து எனக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு தேவையில்லை, நல்ல டோன் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போ நிறைய தூங்காமல் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து பயங்கர டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்காக இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு
4 வருஷம் இருக்குமா. 4 இயர்ஸா வச்சிருக்கீங்களா? வேலைக்கு போய் யூஸ் பண்ணாதானமா தீர்றதுக்கு, சும்மா வீட்ல இருந்தா எப்படி தீரும். ஸோ இது வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறது. பேரெல்லாம் மறந்துட்டமா, ஏன்னா இது அப்போ வாங்கினது, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் எனக்கு அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஒரு சோப்பு இல்லை, ஒரு ஃபேஸ் வாஷ் மாற்றினா கூட டக்குன்னு ரியாக்ட் பண்ணிவிடும். மேக்கப் போட்டோன்னா அடுத்த நாள் எனக்கு பிம்பிள்ஸ் வந்து, இந்த மேக்கப்பே எனக்கு செட் ஆகாது. 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணுறேன் இல்லையா. இப்போ ஒரு 4 மாதம் வேலை இல்லாமல் இருப்பேன். 5ஆவது மாதம் திடீர்னு ஒரு மூஞ்சுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது ரியாக்ட் பண்ணுது. நான் யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து ரொம்பலாம் ஹைஃபையாலாம் இல்லை. See that. ஓகே. ஸோ விகோ டர்மரிக் 30 ரூபாயா 20 ரூபாயோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரீம் போட்டுருவேன், அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரைமர் போட்டுருவேன். க்ரைலான், இதுவும் சேம் க்ரைலான், மூடி எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறதுக்கும் இந்த பிம்பிள்ஸோட ஸ்கார்ஸ் மறைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலரில் இருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து வெயிலுக்கே போகாமல் ஷூட்டே இல்லை அப்படின்னா அப்பயும் வெயிலில் போவேன் வருவேன். பட் அப்போ ஒரு கலரில் நல்ல கலர் ஆகிடுவேன். திடீர்னு ஒரு 10 நாள் பழனி பக்கம் போயிட்டு ஒரு போலீஸ்க்கு ஒரு 4 சேசிங், ஒரு 4 இது வெயிலில் ஷூட் அடிச்சுட்டு வரேன்னா அப்போ ஒரு கலரில் இருப்பேன். ஆனால் எப்போ இருந்தாலும் ஒரே கலர் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடையில் கொடுத்துருவாங்க. அந்த க்ரைலானில் எனக்கு வந்து F29 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், இது 2 பவுடர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி அண்ட் பட்ஜெட். அப்போ கையில் என்ன நல்ல பட்ஜெட்ஸ் இருந்திருந்தா 700 ரூபா போட்டு கூட வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பவுடர் ஒரு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு கலர் பார் ஒரு 150 ரூபாய்க்கு என்ன இருக்கும். இது வந்து ரீசெண்டாக வாங்கினேன். ஏன் வாங்கினேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லாக்மி தான் நான் வாங்கியிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி உடஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸோ எதுக்கும் இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை எப்பப்பெல்லாம் என்ன டச் பண்ணிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் அதை டச் பண்ணிக்குவேன். அதை தீர்ந்ததுனால இந்த லாக்மியை வாங்கியிருக்கேன். எனக்கு லாக்மி ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோதான் என்னோட மேக்கப். அதை விட அதிகம் இப்போ நான் வில்லியாக தானே வரேன். ஸோ கலராக இருந்தால் தான் ஒத்துக்குறாங்க. அதுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஐ ஷேடோஸோ இல்லை ஐலைனர்ஸோ அந்த மாதிரி. ஃபர்ஸ்டெல்லாம் நல்லா பட்ஜெட் வந்ததுனால இஷ்டத்துக்கு ஃபோரமில் போய் அந்த கீழே இருக்கிற லாக்மியில் தான் கிடப்பேன். ஸோ இப்போ நான் ஏன் மேடம் வரதே இல்லைன்ற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாமே இருக்குது, தீந்தா தானே நம்ம போய் ஒரு விஷயம் வாங்க முடியும். ரொம்ப ஒரு காமா நடிக்கணும், ஒரு காமா தெரியணும், சமத்து குழந்தையா ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன்னா அப்பெல்லாம் நான் வந்து பாசிட்டிவ் ரோல்ஸும் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ வாங்கினது இது எக்ஸ்பைரி டேட் கூட முடிஞ்சிருச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் போட்ட விஷயங்கள் போட்டபடியே கிடக்கும். நானே நிஜமாக இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் அப்போ வாங்கினது. சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்தால் எடுத்து வச்சுப்பேன், யூஸ் பண்ணிக்கிறனோ இல்லையோ. சரி நம்ம பைக்குள்ளேயும் 4-5 விஷயம் கிடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பேன். இதுவும் அதான் சொல்கிறேனே, இதுவும் அதே மாதிரி தான். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு க்ரீம் நம்மளுக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா சடனாக எப்பயாவது வாங்கி வச்சிருப்பேன். அதை ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு ட்ரையலுக்காக போட்டு விட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்துச்சு. இதெல்லாம் அது நம்மளுக்கு ஒழுங்காக போட தெரியல, அதனால நம்ம வரதையே போட்டுருவோம்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பேஸ் க்ரீம் மாதிரி தான். பட் இதுலேயும் மேக்கப் வந்து அது ரெண்டும் இல்லாமல் இதுலேயும் நம்ம மேக்கப்பை முடிக்கலாம். அது 2 கூட இல்லாமல் இதுலேயும் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ஒரு அதுவும் கன்சீலர் ஐ திங்க். ஆமா அந்த மாதிரி ஒரு பவுடர் பேடை மட்டும் மேலே போட்டால் முடிஞ்சிருச்சு. இதுவும் அதான் சொல்கிறேன் பாரு, அழிஞ்சு போச்சுமா பேரெல்லாம். ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, எனக்கு மேக்கப் பற்றி சீரியஸாக அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி வந்து ஹைலைட்டர் அப்பா பேர் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். பிகாஸ் நீங்கள் வில்லி இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஓடி போய் வந்து இது எந்த பிராண்டில் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிராண்டில் இருக்குன்னு சொல்லி அந்த நைக்கா பிராண்டை 3 அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுக்கிட்ட சொல்லி வாங்கினது தான் இது வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸ்பைரி டேட் தான் எனக்கு தெரியல. நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்படி டே ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. காலையில் எழுந்த உடனே ஜீவிதா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சரி, நான் வந்து எந்திரிச்சோம் தோல் மேலே தூக்கிக்கிட்டு அந்த வெயிட்டை சுமைக்கிற மாதிரி நம்ம ஒரு படுக்கும் போதே நான் யோசிச்சு வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னா இந்த டைம்குள்ளே இதை முடிச்சிடணும், அந்த டைம்குள்ளே முடிச்சிடணும், அந்த ஆஃபீஸை போய் பார்த்துட்டு வந்துடணும், வந்தவுடனே இந்த ஷாப்பிங் போயிட்டு வந்தவுடனே ஜிம்முக்கு டைம் இருந்தால் போகணும், போயிட்டு வந்து இது சமைக்கணும், போயிட்டு வந்து இதை விளக்கணும், போயிட்டு வந்து இதை மடிச்சு வச்சிடணும், போயிட்டு வந்து அங்கே வாக்கிங் போயிடணும், போயிட்டு வந்து இங்கே கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். இப்படி எல்லாமே ஒரு ஷெட்யூல்டாக போட்டு வச்சிருவேன். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அவுட்டோர் ஷூட்டிங் போகிறேன்னா கூட அந்த 6 நாளைக்கு அந்த என் தம்பிக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன். அவனுக்கு தேவையான பொடி,
சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ரைஸ் வச்சா ஒரு தக்காளி தொக்கோ ஒரு புளி தொக்கோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன். என்னால் அப்படி விட்டுட்டு வர முடியாது. இப்போ நான் போகிறேன் ஒரு 10 நாள் இருக்கிறேன்னா ஒரு முட்டையை வாங்கி வச்சிருவேன், தக்காளி ஒரு கிலோ வாங்கி வச்சிருவேன், வெங்காயம் 1 கிலோ வாங்கி வச்சிருவேன், பூண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுட்டு வர்றதுனால நம்மளுக்கு அதுக்கான டைம் இருக்காது. என்ன கேர் எல்லாத்தையும் நான் கேர் பண்ணுவேன். பட் நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன, நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ இந்த 2022 நான் மாற்றிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயங்கர டிப்ரெஷன்ஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கொஞ்சம் மூச்சு ப்ராப்ளம் வருது. ப்ரீத் பண்ணுறதுக்கே கொஞ்சம் எமோஷ்னல் ஆனால் ப்ரீத் எனக்கு இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ யோகா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷமாவது நான் யோகா போகணும். யோகாங்கிறது ரொம்ப அமைதியான விஷயங்க. அதாவது இந்த வருஷம் யோகா போகணும் அப்படி சொல்லக்கூடாது. அது அப்படியே சரி ஓகே என்ன பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. நான் சின்ன வயசுலேருந்து வெயிலே விளையாண்டு பழக்கப்பட்டவன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேர்ள், ஒரு அத்லெட்டிக் கேர்ள், ஒரு ஸ்டேட் பிளேயருங்கும் போது வெயிலே தான் கதின்னு இருப்பேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்தா நம்ம இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்னா யோசிப்பாங்க, மூஞ்சில் துணி எடுத்து கட்டிட்டு வெயிலுக்கு போகிறதுனா கூட யோசிப்பாங்க. நான் அப்படியே அதே கொண்டையை போட்டுட்டு என்ன தலையாக இருந்தாலும் சரி, சும்மா தலையாக இருந்தாலும் சரி, நான் பைக் எடுத்துட்டு வடபழனி வரைக்கும் அப்படியே வாங்கிட்டு வருவேன். மூஞ்சில் சம்டைம்ஸ் மாஸ்க் கூட போட மாட்டேன். ஸோ அப்படி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணணும். அந்த வெயில் நல்லதில்லை, இந்த வெயில் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே மூஞ்சி ரொம்ப ட்ரை ஆகுது. ட்ரையாக இருந்தால் என்ன, என்கிட்ட முதல்ல வாட்டர் கண்டென்ட் இல்லை, கரெக்டான ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, உங்களோட தோல் சீக்கிரம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதில் ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னு, தண்ணி கண்டென்ட் இல்லைனாலும் உங்கள் தோல் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒழுங்காக வந்தோடனே கொஞ்சோண்டு 1 லிட்டர் என்னால் சத்தியமாக குடிக்க முடியாது, இவ்வளோண்டு தண்ணியாவது குடிச்சிருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டேன். ஏன்னா லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிப்பேன். அதனால் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரே ஒரு டீ மட்டும் நல்லா இஞ்சி மிளகு புதினா போட்டு கம்பல்சரி ஒரு ஸ்ட்ராங்கே தண்ணியே கலக்காமல் ஒரு டீ நிச்சயமாக குடிப்பேன். குடிச்சிட்டு நல்லெண்ணெய், சம்டைம்ஸ் ஆலிவ் ஆயில், சம்டைம்ஸ் பாதாம் ஆயில், இந்த 3 ஆயில் மட்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாமே தலைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், மூஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ஆயில் மட்டும் ஏன்னா ட்ரை ஸ்கின்ன்றதுனால மூஞ்சில் போட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதுனால எனக்கு எந்த க்ரீம்ஸ் எந்த ப்ராடக்ட்ஸுமே செட் ஆகாது. 4 வருஷமாக இது யூஸ் பண்ணுறனாலுமே இது போட்டாலுமே அடுத்த நாள் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். அதனால் இதை மட்டுமே, கடல மாவு நம்ம போட முடியாது. ஏன்னா கடல மாவு போட்டால் ஸ்கின் ட்ரை ஆகும். ஆல்ரெடி நம்ம ட்ரை ஆகி வறுத்து போய் தான் கிடக்குறோம். ஸோ அதனால் அதை நம்ம போட முடியாது. அதிகபட்சம் என் மூஞ்சில் தயிர் போடுவேன் டைம் இருந்துச்சுன்னா. இல்லை ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஃபோன் வந்துட்டே இருக்குமா, இப்படி காதில் மாட்டிக்கிட்டு இப்படி இடுப்பில் சொருவிட்டு நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே தான் பேசிகிட்டு இருப்பேன். இதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல என்னால். ஸோ அதனால் மேக்ஸிமம் எண்ணெய் தடவிட்டுனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மூஞ்சில். அதை நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. காதில் மாட்டிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணி முடிச்சுட்டு போய் குளிச்சிட்றேன். அதிகபட்சம் ஆயில் பாத் எடுக்கிறேன் வீக்லி ஒன்ஸ். எனக்கு பயங்கர ஹீட் பாடி. ஸோ நல்லெண்ணெய்கள் உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு, இருடி ஒரு 20 நிமிஷம் எண்ணெய் மட்டும் தடவுறேன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக ஆயில் பாத் மட்டும் எடுக்கிறேன். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கிறேன். ஸோ இதை மட்டும்தான் நான் பண்ணுறேன், வேற எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ டயட் ரொட்டீன் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் டயட்டே இருந்ததே இல்லைம்மா. என்ன எனக்கு பிடிக்குதோ அதை நான் சாப்பிட்ருவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு இந்த கொள்கை பிடிச்சவன் நான். என் தங்கச்சி இதை திங்காதிரி அண்ணன், நீ நம்ப மாட்டமா 2 மணிக்கெல்லாம் உட்காந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தின்னுட்டு இருப்பேன். நைட் 2 மணிக்கு, விடிகாலம் 3 மணிக்கு, விடிகாலம் 4 மணிக்கு, விடிகாலம் 5 மணிக்கு, என்ன தோணுதோ. அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்ல, ஏதாவது ஒன்று திங்கணும்னு தோணும். முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், உங்கள் மைண்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், சீக்கிரம் பசி எடுத்துரும். நீ தூங்கி ஓய்வு எடுத்தாதானே உன்னோட ஆர்கன்ஸ் அதை வேலைகள்ல பண்ணும். அதை அதுக்கும் ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. உழைக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு ஓடுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என் தம்பியும் சரி அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தப்புன்றது தெரியுது. இந்த மாதிரி தப்பை நீங்க பண்ணாதீங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைம்மா. ஆனா நீங்க யூஸ் பண்ணணும். ஆமாம், யூஸ் பண்ணணும். நீ சொல்லிட்ட, நான் இனிமேல் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, சென்சிட்டிவ் ஸ்கின்றதுனால ஏதோ ஒன்று நல்ல பிராண்டு தான். முடி இப்போ நிறைய கொட்டுது. நான் என்ன நீ நம்ப மாட்டேன், 30 ரூபா ஷாம்புலாம் வாங்கி தலையில் போட்டேன். ஏன்னா ஆயுர்வேதிக்குன்னு போட்டால் அப்போவாவது அந்த ஹீட்டை குறைக்குமே. ஏன்னா நான் காஸ்ட்லியாக 1000 ரூபாய் ஷாம்பு வரைக்கும் போட்டுட்டேன், வெறும் 100 ml 1000 ரூபாய் வரைக்குமே போட்டுட்டேன். வெறும் ஏன்னா ஏன் கொட்டுறது இல்லைன்னா தப்பு என்னோட தான். ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்கிறது, பயங்கர ஹீட்டு, பாடி ஹீட்டு, ஒழுங்காக தண்ணி குடி, எல்லா தப்பையும் என் மேலே
மேல வச்சுக்கிட்டு நான் மத்தவனை குறை சொல்ல முடியாது. அதனால வந்து 1000 ரூபாய் நம்ம லெவலுக்கு இதுவே போதுன்ற வரைக்கும் ஏதோ ஒரு ஆயுர்வேதிக்ல வந்து ஒரு செம்பருத்தி ஏதோ ஷாம்புன்னாங்க. சரி வாங்கி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டா அதுலயும் தான் கொட்டுது. ஐயோ இப்படியே கொட்டிட்டு இருந்தா நீ நம்ப மாட்டேன், 1 மாசத்துல ரொம்ப டென்சிட்டி கம்மி ஆயிடுச்சு. பயங்கரமா பயந்துட்டேன். ஐயோ நம்ம விக்கு நாளைக்கு வைக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? எங்க நிலைமைக்குள்ள நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? இங்க என்னது விக்கு இல்ல எங்க இதுக்கு மேல கிடைச்சதுன்னா நீங்க இதை வச்சு ஐலைனர் வரையலாம் அந்த மாதிரி. இதுவுமே இந்த முடியுமே வந்து நான் வந்து நீ நம்ப மாட்டேன், இந்த முடி வந்து நான் 4 வாட்டி வெட்டியிருக்கேன். 4 வாட்டி வெட்டி இப்ப லாஸ்டா இவ்வளவுதான் இருக்குது. 4 வாட்டி வெட்டி எங்க பாட்டிக்கு ஜவுரி தைக்க கொடுத்துருக்கேன். எங்க பாட்டி என் முடியில 2 ஜவுரி தைச்சு வச்சிருக்காங்க. இன்னமும் அவர்கிட்ட அவங்க கிட்ட என்னோட ஒரிஜினல் முடி இருக்கு. அவங்க ஜவுரி பின்றவங்க கிட்ட கொடுத்து தைச்சு வச்சுட்டாங்க. ஒரு வாட்டி என் முடி 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஒரு 2வது வாட்டியும் ஒரு 700 ரூபாய் அந்த மாதிரி விட்டுட்டேன். இப்போ அதை வச்சு ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். முடி கொட்டதே மருந்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கும். அது என்னோட ஒரிஜினல் ஹேர். அப்புறம் ஒரு வாட்டி வந்து இங்க ஸ்டூடியோ 11 நினைக்கிறேன், அண்ணா நகர்ல, அவங்க பேர் வரலட்சுமி. அவங்க வந்து உன்னோட ஹேர் ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் இன்னொரு ஃபெதர் கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கு முடிய தானமாக கொடுத்துட்டு இத்திலோண்டு முடிய வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்தால் எங்கள் பாட்டி கன்றாவியாக திட்டுது. ஸோ அவங்க கிட்ட தானம் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாம். எதுவுமே ஒருத்தவங்க இருந்தது இழந்தாதான் கஷ்டமாக இருக்கும். 100% கரெக்ட்டுங்க. ஸோ அதனால இருக்கிறத இப்போ இழக்கிறதுனால வந்து இதையவே ஆச்சரியமா பார்க்குறாங்களே, அப்போ அதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி தொலைலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் ஆஃப் இந்தியாவா இருக்கு. ஆமாம், ஃபீலிங் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த ஷாம்பு ஐயோ காதி ஷாம்பு தான் இப்போ யூஸ் பண்றேன். பட் அப்பயும் கொட்டுது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்போ நீங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். எஸ் கண்டிப்பா. பட் அது ஒரு ரொட்டீனுக்கு பழகணும் இல்ல, அது அந்த ஒரு ரொட்டீனுக்கு நீங்க பழகணும், நீங்க போடதான் பழகணும்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் என்னோட. அதுக்கு முன்னாடி டவ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான் என்னோட சீக்ரெட். சூப்பர். ஃபேவரட் பர்ஃப்யூம் வந்து எது மைல்டா இருக்கோ அது. இப்போதைக்கு நான் யார்ட்லில எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். யார்ட்லி, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குமே, ஐயோ ஃபாக்லேயும் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக்லேருந்து அந்த க்ரீன்லேருந்து அந்த பாட்டில்ஸில் அழகாக வருமே, அந்த பாட்டில்ஸில் வருமா, அந்த பாட்டில்ஸ் இத்தினுண்டு பாட்டில், பெரிய பாட்டிலில் இப்படி இது மாதிரி வரும். எனக்கு அது சொல்ல தெரியல. ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா பர்ஃப்யூம்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பாட்டிலாக கொண்டு போய் எடைக்கு போட்டு அதில் கூட ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கேன். ஒன் திங், பால் கவர் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்தி போட்டு நான் 20 ரூபா வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தி போட்டு நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கேன். இந்த தேவையில்லாத அட்டை பொட்டி இருக்கு இல்லையா, அந்த அட்டை பொட்டியெல்லாம் மடித்து வச்சும் காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எதையுமே நான் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கேன்னு நீ உணரணும். கண்டிப்பா. ஆமா, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம், இது வெளிப்படையா இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆனா ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்ல வீட்டுல நம்ம எப்படி இருப்போமோ அதை அப்படியே வந்து ஓபன் பண்ணி இதான் என்னை வந்து அதுதான் சொல்றேன். என்னை காலங்காத்தால பார்த்தா வீட்டுல இருந்தா கண்டிப்பா விளக்கெண்ணையோட தலையில ஒழுவுதான் நான் இருப்பேன். ஏன்னா பாடி ஹீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வச்சேன்னா கொஞ்சம் தலை கொஞ்சம் ஜில்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி ஒரு இளநீ குடிச்சிருவேன். வீட்டுல இருந்தேன்னா நைட்டு வந்து வெந்தயம் போட்டு வச்சுட்டு கம்பல்சரி ஒரு இளநீ குடிச்சிருவேன். சில் வித் ஜீவியை என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னோட டே ரொட்டீன் இல்லை, என்னோட நிமிஷத்துக்கான எல்லா ரொட்டீனையும் நீங்க வந்து பாத்திரலாம். எனக்கு இங்க எவ்வளவு சொல்ல முடியுதோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த பிள்ளைங்க எல்லாம் கட் பண்ணிடும் தேவையில்லாததை. ஸோ சில் வித் ஜீவிக்கு எஸ்கேப் ஆகி எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். அப்படியே நீங்க போடணும். என்ன கேமராமேன் தூங்கிட்டாரு, இவரு எந்திரிச்சு ஓடிட்டாரு. ரோல் பண்ண விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்க. ஓகே, சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வந்து எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? எனக்கு பெருசா தெரியாதுமா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நான் ஃபோரம்ல தான் போனேன். எனக்கு ஏன்னா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்க போய் வாங்குறது, எந்த ஏரியா, அதெல்லாம் எனக்கு என்னை கூட்டிட்டு திரியறதுக்கு ஒரு ஆள் இல்லை, இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு ஆள் இல்லை. இது எல்லாம் நானா சுயம்பா தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் வாங்கினது தான். அந்த பாருங்க, இது ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி தான் நான் வாங்கினேன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது மட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, மற்றபடி நான் தடுக்கி விட்டா ஃபோரம்ல தானே இருப்பேன். ஸோ அதனால 4 வருஷம் நல்லா காசு இருக்கும்போது வாங்கி போட்டது இதெல்லாம். நீங்க வந்து நிறைய சீரியல்ஸ்ல இருந்து ஒர்க், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மூவியா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், நிறைய லைட்டிங்லாம் நிறைய படும். ஸோ அதனால ஆர்டிஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள் கேட்குறேன். அது நீங்க வந்து எப்படி டேக்கிள் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டேன், வெயில், லைட்டு, டேன், எப்படி அதை வந்து இது பண்ணுவீங்க? அது வந்து எலுமிச்சப்பழம், அந்த தயிர், அப்போ கடல மாவு போட்டு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாத்தையும் போட்டு நான் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன்னா ஒரே நாள்லலாம் உங்களுக்குலாம் ரிசல்ட் தெரியாது. மோர் தென் 1 வீக்காவது இருக்கும். தெலுங்கு ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு வந்து காலையில் வந்து மேனேஜர் கால் பண்ணுறாங்க. நான் வேறு ஐயோ சூப்பர் ஹிட் அப்படி சொல்ல போகிற லைக் அப்படின்னு ஃபோன் எடுத்தேன். டைரக்டர் கமிட்டட் சூசைட் அப்படின்றது நம்பவே முடியும்.